வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக ஐஸ்கிரீம்ஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் முக்கியமாக நம்மளுக்கு எந்த ஃப்ளேவர் மைண்டுக்கு வரும்? முதல்ல ஐஸ்கிரீம் நினச்சானா இதில் ஒரு ஃப்ளேவர் தாங்க, வெனிலா ஐஸ்கிரீம். இது ஒரு ஸ்டாண்டர்டாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ஒரு ஐஸ்கிரீம், எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஐஸ்கிரீம். இந்த வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு நீங்கள் நிறைய இதில் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெனிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு முதல்ல 500 ml பால் காய்ச்சணும். இப்போ இந்த ரெசிபிக்கு நான் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும். பால் காஞ்ச உடனே ஃப்ளேம் லோ பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த ரெசிபிக்கு நான் ஒரு முழு வெனிலா பீன் எடுத்து அந்த வெனிலா சீட்ஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு இந்த வெனிலா பீன் கிடைக்கலன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெனிலா பீன் கட் பண்ணுறதுக்கு ஒரு பக்கத்துலேருந்து கத்தி போட்டு நல்லா கீறி உள்ளே இருக்கிற வெனிலா சீட்ஸை மெதுவாக கத்தியாலே கீறி பாலில் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த வெனிலா சீட்ஸ் நல்லா தெரியுது. ஸோ இந்த வெனிலா சீட்ஸில் தான் உங்களுக்கு அந்த வெனிலா ஃப்ளேவர் எல்லாமே கிடைக்கும். ஃப்ளேம் லோவில் வச்சு பாலை நல்லா கொதிக்க விடணும். பால் இப்போ 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பால் அடிப்பிடிக்காமல் அப்பப்போ அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாலில் சர்க்கரை போட்ட பிறகு பாலை நல்லா கொதிக்க விட்டு அதை நல்லா ரெடியூஸ் பண்ணணும். இப்போ இந்த பாலை நம்ம நல்லா கண்டென்ஸ் பண்ண போகிறோம். பால் நல்லா கண்டென்ஸ் ஆகிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு பவுலில் 300 ml ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து ஹேண்ட் பீட்டர் வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணணும். ஃப்ரெஷ் க்ரீமை பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பீட் பண்ணுற பவுலும் ஃப்ரெஷ் க்ரீமும் நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா பீட் பண்ண பிறகு அடுத்தது ஆற வச்ச கண்டென்ஸ்ட் மில்க்கு இதில் போட்டு திருப்பி 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணணும். வெனிலா க்ரீம் ரொம்ப அருமையாக நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போது இந்த பவுலில் அப்படியே 1 மணி நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணணும். 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பாதி செட் ஆகிருக்கு. பவுல் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து திருப்பி ஒரு வாட்டி பீட் பண்ணணும். ரெண்டாவது வாட்டி வெனிலா க்ரீமை 2 நிமிஷம் பீட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பீட் பண்ண பிறகு ஒரு பிளாஸ்டிக் டப்பில் மாற்றிட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரீஸ் பண்ணணும். ரெண்டாவது வாட்டி ஃப்ரீஸ் பண்ணும்போது ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணணும். 12 மணி நேரம் கழித்து எடுத்தோன்னா வெனிலா ஐஸ்கிரீம் பிரமாதமாக செட் ஆகிருக்கு. இது நீங்கள் அப்படியே வெளியில் எடுத்து ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இது நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், சாக்லேட் சாஸ், நட்ஸ், இந்த மாதிரி ப்ரௌனி கேக் எது வேணால் வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வெனிலா பீன் வச்சு செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வெனிலா பீனில் நீங்கள் ஐஸ்கிரீம் செஞ்சிங்கன்னா அந்த நேச்சுரல் வெனிலா ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வெனிலா பீன் கிடைக்கலன்னா நீங்கள் எசன்ஸ் வச்சு கூட இந்த ஐஸ்கிரீம் செய்யலாம். இது நீங்கள் ப்ரௌனி வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா ஏதாவது சாஸ் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இதில் நிறைய உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ஐஸ்கிரீம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.